ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து டிஜி கோல்டில் நம்ம வந்து தங்கம் சேமிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நிறைய கடைகளில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, தங்கமயில் டிஜி கோல்டில் லாஸ்ட் இயர் வந்து பே பண்ணி நான் எவ்வளோ ரெடீம் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து சொர்ணமஹாலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற டிஜி கோல்டு பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஸ்வர்ணமஹாலில் அதாவது போத்தீஸில் இருக்கக்கூடிய டிஜி கோல்டு ஆப்பை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி வந்து அதில் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் இதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பவும் போல் ப்ளே ஸ்டோர் போயிடலாம். ப்ளே ஸ்டோர் போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஜி கோல்டு அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வந்து சர்ச்சில் கொடுத்துறதுனால காமிக்குது. இதை வந்து நீங்கள் சர்ச்சில் போயிட்டு டிஜி கோல்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போத்தீஸ் சொர்ணமஹால் டிஜி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே ஏரோ மார்க் இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன மாதிரியான அதாவது டிஜி கோல்டோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹100 நீங்கள் சேவ் பண்ணலாம். அது இல்லாமல் வெயிட் போனஸும் வந்து உங்களுக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலாக நம்ம வந்து இதில் வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை மொபைல் நம்பர்னு இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 00 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு காமிக்கிறேன். வெரிஃபை மொபைல் நம்பர் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம கொடுக்கணும். இது இன்வேலிடுங்கிறதுனால அது தப்புன்னு காமிக்குது. நான் கரெக்டான நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மொபைல் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா என்டர் யுவர் பின் வரும். பின் நம்பர் வந்து நம்மளுடைய செக்யூரிட்டிக்காக ஒரு 4 டிஜிட் வந்து நல்ல ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு வெரிஃபை பின் பண்ணிவிடுங்க. நான் வந்து இதை வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்துடுறேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சீக்ரெட் நம்பர் வந்து எப்படி ஏடிஎம்க்கு பின் செட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஏதாவது ஒரு நம்பரை வந்து இதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து மறந்துடாத மாதிரி, ஏன்னா அந்த நம்பர் போட்டால் தான் நம்ம திரும்ப உள்ளே போக முடியும். அதனால் நோட் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு வெரிஃபை பின் நம்பர் கொடுத்துட்டு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு பின் நம்பர் கொடுத்து உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த பேஜ் தான் நம்மளுக்கு காமிக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டோட ரேட் வந்து நம்மளுக்கு காமிக்குது. ₹7,150 வந்து பார்த்திங்கன்னா 30 டிசம்பர் அன்னைக்கு. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்மளுக்கு வந்து காமிக்குது. பட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஜி கோல்டை மட்டும் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஏரோ மார்க்குக்கு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் இருக்குது. இங்கே வந்து ஜாயின் நவ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்லேயும் இருக்குது. அப்புறம் வந்து வேஸ்டேஜில் வந்து 18% வரைக்கும் நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எது வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து சீட்டு போடுறீங்க அப்படின்னா நம்ம வந்து டிஜி கோல்டு தான் அப்படிங்கிறதுனால டிஜி கோல்டுக்கு கீழே இருக்குது பாருங்கள், ஜாயின் நவ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகபிள் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜி கோல்டுனா என்ன, இந்த பிளான் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து டீட்டெயில்ஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லோயஸ்ட் வந்து ₹100 நம்ம வந்து இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பெனிஃபிட்ஸும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா 7% வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து ₹100 கட்டுறோம் அப்படின்னா ₹107 அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டை வந்து சேவ் பண்ணிக்கிறாங்க. அன்னன்னைக்கு நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தங்கமாக வந்து சேவ் பண்ணுறாங்க. இதில் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பார்த்திங்க அப்படின்னா ₹100 வாங்கிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பேஸ்டில் நம்மளுக்கு ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு அடுத்த 75 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா 5% வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து ஆட் பண்ணுறாங்க. அடுத்தது 75க்கு 3%, அடுத்தது 75க்கு வந்து 1%. அடுத்து பார்த்திங்கன்னா பிளானோட டென்யூர் கொடுத்துருக்காங்க. 300 டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து வாங்கிக்க முடியும். 300 நாள் ஆன உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து வாங்க வேண்டியது பார்த்திங்கன்னா 330 நாள், அதாவது 11 மாதத்தில் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக வந்து ரீட் பண்ணிக்கணும். அதில் தான் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுவோம், என்னென்னலாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ 11 மாத ஸ்கீம் தான். 300 நாள் நம்ம கட்டுறோம், 330வது நாள் நம்ம வந்து மெச்சூர் ஆகும். இதில் வந்து சேர்றவங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டும் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதாவது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகும்போது கிஃப்ட்டும் வந்து நம்மளுக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி 330 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும். அதில் ஒன்றும் இருக்காது, ஆதார், பேன் கார்டு வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு என்ன வெயிட்டில் வந்து நம்மளுக்கு அக்குமுலேட் ஆகிருக்கும் அந்த வெயிட்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 330 டேஸ் அப்புறம் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக சேர்ந்துருக்கும் இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுற அதுக்கும் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து கோல்டு காயினும் வாங்கிக்கலாம், ஜுவல்லரியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஷ் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி நம்ம வந்து பே பண்ணி தான் வாங்கணும், வேஸ்டேஜும் நம்ம வந்து பே பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படிங்கிறத டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ ஜாயின் நவ் கொடுத்துக்கலாம். இப்போ ஜாயின் நவ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே அமௌண்ட்டு கேட்குது. என்ன அமௌண்ட்டு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குரூப் கோட் நம்பர் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நான் கடைக்கு வந்து ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேருக்கு பண்ணும்போது இதை வந்து நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து நேமு, அப்புறம் வந்து இதெல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்மளுடைய பேர், பின் நம்பரு, அப்புறம் மெயில் ஐடி, அட்ரஸ்ஸு எல்லாமே கேட்குது. கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி, ஏரியா, டோர் நம்பர் எல்லாமே நம்ம வந்து கொடுக்கணும். ப்ரூஃப் வந்து என்னென்னா செலக்ட் பண்ண சொல்லுது. ஆதார் கொடுக்குறீங்களா, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் நம்ம கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன ப்ரூஃப் கொடுக்குறோமோ அதோட இமேஜை வந்து இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். டபுள் டேப் வந்து எடிட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாமினி யாரெல்லாம் இருக்காமோ அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூசர், அதாவது இன்னொருத்தர் மூலமாக நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோடது கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் பே நவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பே நவ் இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பே நவ்வை வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இந்த பே நவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அன்னன்னைக்கான அமௌண்ட்டை வந்து கொடுத்து யூபிஐ பேமெண்ட் மூலமாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஜஸ்ட் ட்ரையலுக்காக தான் நான் பண்ணுறேன். இதில் இன்னும் நான் ஜாயின் பண்ணலை. ஜாயின் பண்ணினேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு பண்ணுறேன். இவ்வளோ தான் சிம்பிளான ஒரு விஷயந்தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தங்கமயிலையும் இருக்குது, போத்தீஸ்லையும் இருக்குது. இது ரெண்டுலேயும் எது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நமக்கு வியூவர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் டவுட் வரும் இல்லைங்களா. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கம்பேரிஷன் வீடியோ கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், தங்கமயில சொர்ண மகளா அப்படிங்கிறதையும் நான் வந்து தெளிவான ஒரு வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இவ்வளோ தான். நீங்கள் வந்து யாரெல்லாம் போத்தீஸில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது அவங்க வந்து இதில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் 2025 கண்டிப்பாக ஒரு டிஜிகோல்டு ஆப் மூலமாக கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ வந்து நம்ம மேனுவலாக ஒரு மாதமோ இல்லை கையில் இருக்கும்போதோ கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி ப்ளஸ் வந்து நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா வேஸ்டேஜ் ஒவ்வொரு முறையும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் இதில் வந்து நம்ம வாங்கும் பொழுது நம்ம வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி ஒவ்வொரு முறையும் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம போய் வாங்கும்பொழுது ஒன் டைம் மட்டும் நம்ம வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி கொடுத்தா போதும். அப்போ வந்து நம்மளுக்கு இதில் பெனிஃபிட்டும் இருக்குது. அது இல்லாமல் வெறும் ஒரு 100 ரூபாய்க்கு கையில் வச்சுருக்கிறீங்க, ஒரு 200 ரூபா தான் வச்சுருக்கீங்க, இந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு செலவாகாமல் இருக்கணும், சேமிப்பாக மாறணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இது ஒரு நல்ல ஆப்ஷன். நானுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் விளையாட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2.5 கிராம் வந்து 2.5 கிராம் வந்து என்னால் வாங்க முடிஞ்சது. இந்த வருஷமும் வந்து நான் ஜாயின் பண்ணணும்னு இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல. ஜனவரியில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஜனவரியில் ஜாயின் பண்ணும் பொழுதும் கண்டிப்பாக உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் அப்பப்போ வீக்லி ஒன்ஸு, மந்த்லி ஒன்ஸு நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுமே நான் ஷார்ட்ஸில் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.